லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நிறைய புதிய தகவல்கள் ஃபார் பிளான் சம்மந்தப்பட்டது கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர் மதுரையில் இருக்கிறேன். ஸோ பிளான் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம், நிறைய சீர்திருத்தமும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் வீடு வரைபடம் அமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்ன. ஸோ ஒரு வீடு நீங்கள் பிளான் போட போகிறீங்க, இன்ஜினியர் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, கான்ட்ராக்டர் பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி கிளைண்ட் சைடு நிறைய பேர் ரெஃபர் பண்ணி எங்ககிட்ட பிளான் திருத்தமாக வாங்கிக்கிறாங்க, புதுசாகவும் அமைச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் அமைக்கும் போது கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் அதிக காலி இடம் விடுங்க. மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் குறைவான காலி இடமும் உயரமான மரங்கள் வளர்ப்பதற்குண்டான அமைப்பு வைங்க. 5G ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5Gங்கிறது 5 கோல்டன் ரூல்: போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்பு, செப்டி டேங்க், வாட்டர் டேங்க். வடகிழக்கு ஈசான மூலையில் இந்த 3 நண்பர்கள், போர்வெல்லும் மழைநீர் சேரிப்பு, சம்பு, இவங்க இணைப்பிரியா நண்பர்கள். ஸோ ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். நியூமராலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பருக்கு உண்டானவர் குரு. ஸோ அதனால் ஈசான மூலையில் இந்த நண்பர்கள். வாயு மூலைக்கு உண்டானவர் செப்டிக் டேங்க். ஸோ வாயு மூலையில் அமைக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். யூனியன் டெரிட்டரி வாயு மூலைக்கு உண்டானவர் பாண்டிச்சேரின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. தென்மேற்கு கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் வைங்க. இந்த 5 அமைப்பு 5G சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு உண்டானதில் 50% சரியாக இருக்குது. நிறைய வீடுகளில் நான் வெளியேருந்து பார்ப்பேன், கிட்டத்தட்ட இப்போ மேற்க பார்த்த விட முன் முகப்பில் ஃப்ரண்ட்டில் வாட்டர் டேங்க் இருக்கும். தெற்க பார்த்த விட அந்த அமைப்பு வரும். கிழக்க பார்த்த வீட்டுக்கு இந்த 3 நண்பர்கள் முன்னாடி இருப்பாங்க. பார்த்த உடனே தெரிஞ்சிடும். என்கிட்ட வீடு வாங்க போகும்போது இந்த வீடு வாங்கணும் சார்ன்னு சொன்னோம்னா இதெல்லாம் பார்த்த உடனே ஓகேன்னு சொல்லிடுவோம். நிறைய அன்பர்கள் என்னை வாஸ்து பார்க்குறதுக்காக நிறைய அன்பர்கள் இந்த மாதிரி பிளானும் அனுப்புவாங்க, வீடியோ அனுப்புவாங்க. பார்த்த உடனே இது ஓகே நாட் ஓகே பிளான் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதே மாதிரி நாங்கள் வாஸ்துவும் போய் பார்ப்போம். நிறைய ஊர்களுக்கு போகிறது உண்டு. இந்த சண்டேஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ அந்த அமைப்பு பார்க்கும்போது இந்த 5G யாரெல்லாம் வாஸ்து பார்க்குறீங்களோ, ஏன் நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் வீட்டில் அப்படியே இருக்கா, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 5G சரியாக இருக்கணும். காலி இடம் அதே மாதிரி விடுறது சரியாக அமைக்கணும். அதே மாதிரி வீடு நீங்கள் அமைக்கும் போது, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அல்லது நீங்கள் பிளான் போடும்போது இந்த தலைவாசல், தலைங்கிறது முக்கியம். ஸோ சரஸ்வதி, காயத்ரி, சாவித்ரி இந்த 3 பேருமே தலைவாசலில் குடிகொள்ளுவாங்க. நல்லது நடக்கும், அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறவங்க. எப்போ நீங்கள் நில வைக்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு பிள்ளையார் சிலை போட்டு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு. அப்போ தலைவாசல் கிழக்க பார்த்த வீட்டிற்கு உச்சஸ்தானமாகிய ஈசானத்திலையும் வடகிழக்கு மூலையிலையும், நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த உள்ளதுக்கு உச்சஸ்தானம் ஈசானத்திலையும், மேற்க பார்த்ததுக்கு வாயுவிலையும், தெற்க பார்த்ததுக்கு அக்னியிலையும் தலைவாசல் வைங்க. ஸோ தலைவாசல் அமைக்கும் போது இது கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் சென்ட்ரிங் அமைக்கும் போது, நீங்கள் இப்போ ஒரு சென்ட்ரிங் போட போகிறீங்க அப்படின்னாக்கா, சென்ட்ரிங் அமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்ட்ரிங் போடும்போது ஈசான மூலையில் ஒரு துவாரம் விடுங்க, ஒரு சின்ன ஹோல் விட்டுக்கோங்க. ஸோ கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குங்கிற மாதிரி அதிலிருந்து மேலே கணவரானவர் இந்த பச்சரிசியும் கொஞ்சோண்டு காசும் மேலேருந்து போடும்போது கீழே முந்தானையில் மனைவி பிடிக்கணுமா. சொர்ண ஆகாரசனம் நிறைய மேலேருந்து பணமழையாக கொட்டுமா. அதுக்கப்புறம் ஈசானத்தில் நின்னையும் காங்கிரீட் போட்டு மூடிடுறது. காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு பச்சரிசியில் கொஞ்சோண்டு வெல்லம் கலந்து நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம். பசுவுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப சிறப்பு. ஸோ மேலேருந்து நீங்கள் முந்தி காலத்துலலாம் சேந்தியில் ஒரு துவாரம் வச்சுருவாங்க, நெல் கொட்டி வைப்பாங்க, கீழே விழுவும். அதை குடும்பம்லாம் வளர்ச்சி இருந்தது. பட் அது இன்றைக்கி அந்த கல்ச்சரே மாறிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் அமைக்கும்போது இந்த சென்ட்ரிங் போடும்போது கவனத்தில் கொள்ளுங்க. நில வைக்கும்போது, தலைவாசல் வைக்கும்போது உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருமே கூப்பிட்டுக்கோங்க. எல்லாரும் பிடிச்சு தூக்கி வச்சோம்னாக்கா உங்களுக்கு கைத்தாங்களாக நிறைய பேர் உங்களை வளர்வதற்கு உண்டான அமைப்பில் ஏற்படுவாங்க. நிறைய அன்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சார் யாருமே கூப்பிடாமல் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வீடு கட்டி முடிச்சோடனே பூசணிக்க கிடையாது, மறைச்சி வைக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கூப்பிடாமல் இருந்தால் கூட நல்லா கூப்பிடுங்க, ப்ளஸ் பண்ணணும். நிலையை தூக்கி வைக்கும்போது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிலை வைக்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னாக்கா, தலைவாசல் வைக்கும்போது நில மாலை வைங்க. அதே மாதிரி மாவிளை தோரணம் கண்டிப்பாக போடுங்க. நவரத்னம் 50 தலைவாசலில் பதிங்க. அதே மாதிரி கிரக பிரவேசம் செய்யும் போது முக்கியமாக வாஸ்து சாந்தி ஹோமம் முன்கூட்டியே பண்ணிடுங்க. முதல் நாள் பண்ணுவாங்க. அந்த சேவல் பலியிடுறதுங்கிறது கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ வாஸ்து சாந்தி ஹோமம்ங்கிறது குருக்களை 2 பேராச்சும் மினிமம் இருக்கணும். கிரக பிரவேசத்துக்கு ஒரு ஐயர் இருக்கக்கூடாது, 2 ஐயர் இருக்கணும். அசைவத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்காதீங்க.
ஸோ நில வைக்கும் போதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். அவசியமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதன்படி செயல்படுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எங்களை வந்து யூடியூப்காரங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பண்ணிட்டு பாருங்கள். வணக்கம்.